வணக்கம் மக்களே. கோழிக்கறி குழம்பு இப்படி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். 1 கிலோ கறி வாங்கி 3/4 கிலோ குழம்பு வச்சுட்டேன், 1/4 கிலோ வறுத்துட்டேங்க. வறுத்ததும் போட்டிருக்கேன் வீடியோஸில், என் சேனலில் போய் பாருங்கள். இது பாருங்கள், வெங்காயம் தக்காளி தனியாக கட் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம் தக்காளி பூண்டு தோல் உரிக்கலைங்க, அப்படியே போட்டேன். தேங்காய், அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் மிக்சியில் ஒன்றா போட்டு அரைச்சிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சு போடுறத விட இதை மாதிரி போடலாம். அப்படியே பாருங்க, அரைச்சிட்டுன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள். இது டக்குன்னு நம்ம ரெடி பண்ணுறதுனால, இப்போ காலையிலே வேலைக்கு போகிறோம், போய் கறி வாங்கிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுது. அந்த சமயத்தில் இந்த மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குக்கரில் வச்சு செய்கிறது. எண்ணெய், பட்டை லவங்கம் அதெல்லாம் போட்டு பெருஞ்சீரகம் கொஞ்சம் போடணும். நான் பெருஞ்சீரகம் மிக்ஸ் பண்ணிட்டேன். பெருஞ்சீரகம் போடணும், வெங்காயம் தக்காளி, அப்புறம் புதினா கொத்தமல்லாம் அதெல்லாம் போடணும். ஆனால் அதெல்லாம் இல்லை, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சேன். ஆனால் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பாருங்கள், மஞ்சள் தூள் போட்டிருக்கேன்னா போட்டு நல்லா அது கோல்டன் கலர் வர மாதிரி நல்லா ஸ்ப்ரை பண்ணிட்டேன், வறுத்துட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச இதுக்கப்புறம் சிக்கன். தம்பி வர நடுமத்தில், அம்மா எனக்கு உருளைக்கிழங்கு போடுங்கம்மா சொன்னான். சரின்னு சொல்லிட்டு 2 உருளைக்கிழங்கை கட் பண்ணி உருளைக்கிழங்கு வர போட்டிருக்கிறேன். அவன் அந்த செகண்டில் கேட்டதுனால அப்படியே கட் பண்ணி போட்டேன். அதுக்கு முன்னாடி அது ஐடியாவே இல்லை. அப்புறம் சிக்கனும் போட்டு நல்லா அது வதக்கிட்டேன். பாருங்கள், தெரியுதுங்களா? வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம்ல மசாலா, தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, இந்த விழுதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சலாம். அது எல்லாத்தையும் போட்டோம் பாருங்கள். இது எல்லாத்தையும் போட்டு அது கொஞ்சம் கிண்டி விட்டுக்கணும். நல்லா கிண்டினதுக்கப்புறம் மிளகாத்தூள், குழம்புத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, அப்புறம் சிக்கன் மசாலா 1 ஸ்பூனு, இதெல்லாம் போட்டேன். இது குக்கரில் நம்ம எந்த அளவு வைக்கிறோமோ அந்த அளவு தான் அப்படியே இருக்கும். அதனால் திக்காக வேணாலும் திக்காக வச்சுக்கலாம்,